கொஞ்சம் அமைதியா பாருங்க ப்ளீஸ். பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருந்துகிட்டே இருந்தால் பிள்ளைங்க ரொம்ப ஹார்ட் எஃபர்ட் போட்டிருக்காங்க, அது யாருக்கும் கிளியராக கேட்காது. கொஞ்சம் அமைதியாக கேளுங்க. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைத்தார், கமன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைத்தார். சேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிக்காலும் தேர்காலும் கிளைய செல்லிமலை அம்மே, கொழுநனுக்கு காணிமலை பழனிமலை அம்மே, எல்லுலவும் விந்தை மலை எந்தை மலை அம்மே, இமயமலை என்னுடைய தமையன் மலை அம்மே, சொல்லறிய சாமி மலை மாமி மலை அம்மே, தோழிமலை நாஞ்சி நாட்டு வேள்வி மலை அம்மே. வணக்கம். மூவேந்தர்களும் மன்னர்கள் பலரும் ஆண்ட தமிழகத்தில் இளைப்பாற நிழலின்றி தவிக்கும் வழிப்போக்கனின் கண்ணில் படும் பெரும் ஆலமரம் போன்றவன் வேல்பாரி. தன்னலமற்ற கொடை உள்ளத்தாலும் அன்பு வழிபட்ட வாழ்வியல் மரபாலும் பாரியின் புகழ் தமிழ் நிலம் எங்கும் பரவியது. மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியர்கள் அவன் புகழ் கண்டு வெதும்பினர். பரம்பு நாட்டின் நிலவலும் அவர்களின் கண்களை உறுத்தியது. பாரிக்கு எதிராக தனித்தனியே அவர்கள் மேற்கொண்ட போர் முயற்சிகள் கைகூடவில்லை. இறுதியில் மூவேந்தர்களும் ஒன்றிணைந்தனர். அவர்கள் கூட்டுப்படை பாரியின் பரம்பு நாட்டை அனைத்து திசைகளில் இருந்தும் ஒரு சேர தாக்கியது. பெரும் நிலப்பரப்பை ஆண்ட மூவேந்தர்களின் கூட்டுப்படை வேளிர்குல தலைவனால் சிதறடிக்கப்பட்டது. அது தமிழக வரலாற்றில் அதற்கு முன்பும் அதற்கு பின்பும் நிகழாத வீர சரித்திரம். அதன் பின் மூவேந்தர்களும் ஒன்றாய் சதி செய்து வஞ்சம் நிகழ்த்தி பாரியின் உயிரை பறித்தனர். வீரத்தால் சாதிக்க முடியாததை துரோகம் செய்து முதித்தது. இயற்கைக்கும் மனிதனின் பேராசைக்கும் இடையில் இன்று நடக்கும் போராட்டத்தின் ஆடி வடிவம்தான் வேல்பாரியின் கதை. எழில் கொஞ்சம் குறிஞ்சி நிலத்தில் வேல்பாரியின் கரம் பிடித்து செல்வோம் வாரீர். வாலி ஆற்றின் கரையில் அமைந்த செம்பனின் அரண்மனை. கபிலரும் செம்பனும் உணவு அருந்திக் கொண்டே உரையாடுகின்றனர். புலவரே, இந்தாருங்கள், பானையை எடுத்துக் கொள்ளுங்கள். பகல் எல்லாம் பாணர்களுக்கு அள்ளி வழங்கியதால் உனது கரம் சோர்ந்து போய்விட்டதா? இல்லை பெரும் புலவரே, அவர்களுக்கு அள்ளி வழங்கும் நல்வாய்ப்பு எதுவும் இன்று எனக்கு கிடைக்கவில்லை. ஏன்? அவர்கள் பரம்பு மலையில் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியை பார்த்துவிட்டு வருபவர்கள் எடுத்து செல்ல முடியாத அளவு பொருட்களோடு தான் இங்கு வந்தார்கள்.
என்னை நன்கு அறிந்த கீழ்குடி பாணர் கூட்டம் அது. எனவே என்னோடு விருந்துண்டு ஆடிகளித்து விட்டுதான் போனார்கள். பரம்பு நாட்டுக்கு போய் வருபவர்கள் எந்த பக்கம்தான் வர வேண்டுமா? எப்படி வந்தார்கள்? நம் நாட்டின் தென் திசை எல்லை பச்சை மலை தொடரில்தான் முடிகிறது. அந்த பக்கம் இருக்கும் வேட்டுவன் பாறையின் வழியாக பரும்பு மலைக்கு போகும் பாதை ஒன்று உண்டு. ஆனால் அது கடினமான பாதை. பரம்பு மலைக்கு செல்லும் பாதை முறையற்று இருந்தால் வணிகம் எப்படி வளரும்? நாட்டின் வளம் எப்படி சிறுக்கும்? பரும்பு நாடு வளமிக்கது மற்றும் தன்னிறைவானது. அவர்கள் வணிகத்தை நம்பி வாழவில்லை. வெளியில் இருந்து பரும்பு நாட்டுக்குள் வரும் ஒரே பொருள் உப்பு மட்டும்தான். அது மட்டுமல்ல, பாரியை பார்த்து போன யாருமே பாதை தவறியோ காட்டு மிருகங்களிடம் சிக்கிக் கொண்டோ வழி தெரியாமல் இடர்பட்டதாகவோ நான் கேள்விப்பட்டதில்லை. தன் நாட்டுக்கு வருபவரை பாரி பார்த்து கொள்வான். பாரி விருந்தினரை நிர்வகிப்பதில் தேர்ந்தவன் என்று நினைக்கின்றேன். ஆனால் வள்ளல் தன்மை என்பது நிர்வாக திறமையாகுமா? நீங்கள் பாரியை வள்ளல் இல்லை என்கிறீர்களா? பாரியை வள்ளல் என்றோ சிறந்த அரசன் என்றோ என்னால் எப்போது சொல்லிவிட முடியாது. நாளை காலை நான் வேட்டுவன் பாறை வழியாக பாரியின் பரம்பம் நாட்டுக்குள் நுழைவேன். எனது நடுநாட்டுக்கு அல்லவா போவதாக சொன்னீர்கள்? நான் தீர்மானித்தபடி எல்லாம் நடந்து விடுவது இல்லை. வார்த்தை தான் நம்மை வழி நடத்துகிறது. நாளை காலை உங்களை பரும்பு நாட்டுக்கு பாதுகாப்போடு அழைத்து செல்ல ஒரு படையுடன் நானே வருகிறேன். நான் பரிசோதிக்க நினைப்பது பாரியை, உமது படைப்பலத்தை அல்ல. பாரியை பற்றி ஒரு நாள் நீங்களும் பாடதான் போகிறீர்கள். நானும் அதை கேட்கத்தான் போகிறேன். யார் அங்கே? இவரை நாளை வேட்டுவன் பாறைக்கு அழைத்து செல்லுங்கள். இவர் பரம்பு நாட்டுக்கு செல்ல வேண்டும். ஆஹா, ஆஹா, இந்த உச்சி வெயிலினும் ஈரக்காற்று வீசுகிறது. மலைப்பாதை சற்று கடினமாகவே இருக்கிறது. ஒருவேளை நமக்கு வயதாகிவிட்டதோ? கபிலர் நடக்கும் பாதையை நோக்கி ஓர் இளைஞன் கையில் வேல் கம்போடு சரசரவென மேலேறி வந்தான். கபிலருக்கு அவனது உருவம் பதியவில்லை. அவன் வந்த வேகம்தான் பதிந்தது. மேலே ஏறியவன் கபிலரை கடந்து முன்னால் போய்க் கொண்டிருந்தான். நின்று பேச அவனுக்கு பொழுது இல்லை. நடந்து கொண்டே பேசினான். நீங்கள் யார்? எங்கிருந்து வருகிறீர்கள்? நான் கபிலர். நான் பெயரை கேட்கவில்லை, யாதனை கேட்டேன். நான் புலவன். பாணர் குலமா? இல்லை, பாணர்கள் இசை கலைஞர்கள். நான் புலவன், எழுத கற்றவன். பதில் சொல்லி முடிக்கும் போதே கேள்வி வந்தது. எழுத்து என்றால் என்ன? மரத்தை ஓவியமாக வரைந்து பார்த்து இருக்கிறாயா? குகைப்பாறையில் பார்த்து இருக்கிறேன். அதுபோல நாம் பேசுவதை ஓவியமாக வரைவது தான் உயர்த்து. சரி, உன் பெயர் என்ன? என் பெயர் நீலன். இங்கு வா, உன் பெயரை எழுத காட்டுகிறேன். நீலன் சிரிப்புடன் ஆர்வத்துடன் பார்த்தான். மீண்டும் நடக்கத் தொடங்கினான். ஏன் உன் பேச்சிலும் நடையிலும் இவ்வளவு வேகம்? நான் வீரன், எனக்கு அவகாசம் இல்லை. இவன் என்ன சொல்லவிருக்கிறான்? வீரர்களின் வாழ்வு மிக குறுகியது. உங்களைப் போல் எழுத கலை எல்லாம் கற்று நாடுதோறும் பயணம் போக எங்களுக்கு அவகாசம் இல்லை புழுவதே.
கபிலரால் நீலனை பற்றி ஒரு கணிப்புக்கு வர முடியவில்லை. அவன் கையில் இருக்கும் வேல் முனையை விட கூர்மையாக இருக்கிறது அவனின் பதில்கள். பாரியன் பரம்பமலை எவ்வளவு தொலைவில் இருக்கிறது? இந்த நாட்டின் பெயர் தான் பரம்ப நாடு. பாரி இருக்கும் மலையின் பெயர் ஆதிமலை. அந்த மலையில்தான் வேலி குலை தலைவன் எவ்வி தலைநகரை உருவாக்கினான். அதோ அந்த மலைத்தொடரை பாருங்கள். முதல் அடுக்கு காரமலை. அதன் மேல் நின்று பார்த்தால்தான் 3ஆம் அடுக்கை பார்க்க முடியும். அதுதான் ஆதிமலை. இருட்டுவதற்குள் ஆதிமலையின் அடிவாரத்திற்கு செல்ல வேண்டும். வாருங்கள், வேகமாக செல்வோம். அங்கே இருந்துதான் பாரியன் அரசாட்சி நடக்கிறதா? பாரி அரசன் அல்ல, வேலீர் குலை தலைவன். நாங்கள் பாரியை அரசனாக பார்க்கவில்லை, தலைவனாக பார்க்கிறோம். எல்லோரையும் அரவணைத்து வழி நடத்துபவன் எங்கள் பாரி. நாட்டை ஆள்வதைப் போல காடும் ஆளப்படுகிறது என நீங்கள் நினைக்கிறீர்கள். காட்டை யாராலும் ஆள முடியாது. சின்னெஞ்சிரி மனிதனால் என்ன செய்ய முடியும்? காட்டை பாருங்கள். எண்ணிலடங்கா உயிர்கள், ஒவ்வொன்று அளவில்லா ஆற்றல் கொண்டது. ஒரு பச்சிலையை வாயில் வைத்தால் அந்த கணமை நீங்கள் செத்துமடுவீர்கள். உங்களால் கூற முடியுமா? காடு இலைகளால் ஆனதா, மரங்களால் ஆனதா, மிருகங்களால் ஆனதா, பாறைகளால் ஆனதா, இல்லை கொம்புகளால் ஆனதா? காடுகள் கொம்புகளால் ஆனதா என்று எப்படி கேட்டாய்? கொம்புகள் என்றால் மிருகங்களின் கொம்புகள் என்று நினைத்து விட்டீர்களா? நான் மரங்களின் கொம்புகளை சொன்னேன். கொப்புகளை தான் கொம்புகள் என்று சொல்கிறாயா? இல்லை, நாங்கள் மரத்தின் வேர்களை மர கொம்புகள் என்றுதான் சொல்வோம். மரம் மேல் நோக்கி வளர்வது அல்ல, அது கீழ்நோக்கி வளர்வது. இறுகிய மண்ணையும் கரும் பாறையையும் தனது கொம்புகளால் பிளந்து கொண்டு அது உள் செல்கிறது. மரத்தின் முழு ஆற்றலும் அதன் கொம்புகளில் தான் இருக்கிறது. வேப்பம் பூக்கள் சுற்றிலும் உதிர்ந்து கிடந்தன. பூக்களை எடுத்து உள்ளங்கையில் வைத்து உற்று பார்த்தார். வேப்பம்பூ யாருக்கு உரியது தெரியுமா? வேப்பம்பூவா? அது சிற்றெரும்புக்கு உரியது. நான் அதை கேட்கவில்லை. வேப்பம்பூ மாலை யார் சூடுவதற்கு உரியது தெரியுமா? பாண்டிய மன்னனுக்கு உரியது. நீங்கள் வயல் நண்டை பார்த்து இருக்கிறீர்களா? ஆமாம், பார்த்திருக்கிறேன். வயல் நண்டின் கண்கள் வேப்பும் பூவை போலதான் இருக்கும். உங்கள் பாண்டிய மன்னன் வயல் நண்டை மாலையாக அணிந்து கொள்வானா? வயல் நண்டன் கண்கள் தான் அப்படி இருக்குமா? கடல் நண்டன் கண்கள் அப்படி இருக்காதா? எனக்கு தெரியாது. நான் கடலை பார்த்தது இல்லை. ஆனால் நீரும் நிலமும் மாறுபடுகையில் வடிவமும் மாறுபடத்தான் செய்யும். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் கடலை பார்க்க வேண்டும். அப்படியா? ஏன்? அது அவ்வளவு விருந்து பறந்தது, அளவற்றது. எங்கள் பாரியின் கருணையை விடவா கடல் பெரியது?
கபிலர் காலில் தசைப்பிடிப்பு ஏற்பட்டது. வலி மிகுதியால் அவரால் நடக்க முடியவில்லை. இந்த பனை மரத்தின் அடியில் அமருங்கள். சிறிது நேரத்தில் வந்து விடுகிறேன். இதை வாயில் போட்டு மெல்லுங்கள். என்ன இல்லை இது? முதலில் இலையை வாயில் போட்டு மெல்லுங்கள். கால் வலி நின்ற பிறகு கேளுங்கள் சொல்கிறேன். பச்சிலை பறிக்கப் போவதாக இருந்தால் என்னை முதலிலேயே உட்கார விட்டிருக்கலாமே. ஏன் வலுக்கட்டாயமாக பனைமரம் வரை கீழே இறக்கினாய்? பனைமரம் எங்களின் குலச்சின்னம். மனிதனுக்கு மட்டும் அல்ல, பரம்பு மலையின் எல்லா உயிர்களுக்கும் அது தெரியும். அதனிடம் ஒப்படைத்து விட்டு போனால் எந்த ஆபத்தும் வராது. அதனால்தான் பனை அடிவாரத்தில் உங்களை உட்கார வைத்தேன். நீலன் முன்னோக்கி நடந்து கொண்டே இருந்தான். பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்த கபிலருக்கு கண் கட்டுவது போல் இருந்தது. எங்கும் இருள் அடர்ந்தது. நீலன் இருட்டுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்தான். கபிலர் மயங்கி கீழே விழுந்தார். அப்பொழுது தேக்கனும் பழையனும் அங்கு வந்தார்கள். யார் இவர்? புதிய மனிதர். எழுத்து கற்ற புலவர் என்று சொன்னார். பாறையை பார்க்க பாண்டிய நாட்டிலிருந்து வருகிறார். அவரை அழைத்து செல்கிறோம். நன்றாக விசாரித்தீர்களா? இவர் ஒற்றராக இருக்கப் போகிறார். ஒற்றருக்குரிய திறன் எதுவும் அவரிடம் இல்லை. அப்படி நம்ப வைப்பதுதானே சிறந்த ஒற்றரின் தகுதி. ஆகட்டும், அவர்கள் என்ன திட்டம் தீட்டினாலும் நம்மை ஒன்று செய்ய முடியாது. உங்களின் காலம் போல இப்பொழுது இல்லை. ஏற்கனவே பரம்பு நாட்டிடம் அடைந்த தோல்விக்கு சேரன் பழி வாங்க வேண்டும் என்று வெறியோடு இருக்கிறான். இது பற்றி பாரியிடம் பேசிவிட்டுத்தான் திரும்புகிறேன். ஆகட்டும், நாளை காலையில் அவரிடம் பேச்சு கொடுத்து பார்க்கிறேன். கபிலருக்கு மீண்டும் நினைவு திரும்பிய போது மறுநாள் பிற்பகலாகி இருந்தது. கண் விழித்து எழுந்தவருக்கு தான் கபிலருக்கு மீண்டும் நினைவு திரும்பிய போது மறுநாள் பிற்பகலாகி இருந்தது. கண் விழித்து எழுந்தவருக்கு தான் எங்கு இருக்கிறோம் என்பது குழப்பமாக இருந்தது. அவரது வலது காலில் பச்சிலை கொண்டு கட்டு போடப்பட்டிருந்தது. இது என்ன ஊர்? நான் எங்கே இருக்கிறேன்? நீங்கள் வர வேண்டிய இடத்திற்கு தான் வந்திருக்கிறீர்கள். ஆனால் வந்தது தெரியாமல் வந்தீர்கள். புரியும்படியாக சொல்லுங்கள். நீங்கள் யார்? நான் தான் பழையன். ஊரின் மிக வயதான ஆணை பழையன் என்றும் தென்னை பழச்சி என்றும் அழைப்பது வழக்கம். உங்கள் வலது கால் தசை பிரிந்து விட்டது.
உங்களால் அதிக தொலைவு நடக்க இயலாததை அறிந்த நீலன் உங்களுக்கு தனைமயங்கி மூலிகை கொடுத்து இருட்டுவதற்குள் அழைத்து வந்தான். நான் தான் தேக்கன். நான் பரம்பு நாட்டின் காட்டறிவாளர். காடு அறிந்த ஆசான் ஆவேன். சாமப்பூ 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும்போது 8 வயதை கடந்த ஆண் பிள்ளைகளை காட்டுக்குள் அழைத்து சென்று காடு அறியும் பயிற்சி அளிப்பவன். தசை பிடிப்பு இன்று சரியாகிவிடும். நாளை நீங்கள் நடக்கலாம். என் பழத்தை எடுக்காமல் இருக்கிறீர்கள். எடுத்து சாப்பிடுங்கள். தங்களுக்கு காடு பற்றியும் நாவல் பழம் பற்றியும் ஒன்றும் தெரியாது போலவே. நான் நாவல் பழம் சாப்பிடுவதில் தவிர ஏதேனும் உள்ளதா? எதற்காக சிரிக்கிறீர்கள்? இதை எப்படி சாப்பிட வேண்டும்? முதலில் புளிப்பான வெண்ணாவல் சாப்பிட வேண்டும். பின்பு நரிநாவல். நரிநாவலில் சதையை விட அதன் கொட்டையை அசை போட்டு மெல்லுவதில்தான் சுவை இருக்கிறது. தப்பித்தவறி அதை கடித்தால் அதன் கசப்பு பல நாட்கள் போகாது. எனவே நரிநாவலை தின்னும்போது மிக கவனமாக தின்ன வேண்டும். 2 நீர் நாவலும் ஒரு கொடி நாவலும் சேர்த்து சாப்பிட்டால் துவர் பெரிய வெற்றிலை பாக்கு போல் இருக்கும். நாவல் பழம் சாப்பிடுவதில் இவ்வளவு விஷயம் இருக்கிறதா? ஆமாம். பாறையை பார்த்து விட்டு எப்போது திரும்ப போகிறீர்கள்? மழைக்காலம் தொடங்குவதற்குள் கீழிறங்க வேண்டும். எனவே 1 மாதம்தான் எனது திட்டம். அப்படி என்றால் நீங்கள் கொற்றுவை கூத்தை பார்க்கத்தான் வந்திருக்கிறீர்களா? இல்லையே, அப்படி ஒரு கூத்தை பற்றி நான் கேள்விப்பட்டது கூட இல்லையே. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் கூத்து இது. பரம நாட்டின் உக்கிரம் ஏறிய விழா. நாடை ஒன்று சேர்ந்திருக்கும். பேரரசுகளின் கொடும் தாக்குதலில் இருந்து தப்பி உயிர் பிழைத்தவர்கள் பரம்பு நாட்டில் அடைக்கலம் புகுந்தனர். பாரியால் மட்டுமே தங்களை காக்க இயலும் என்று நம்பினர். போர் தெய்வமான குற்றவையிடம் முறையிட்டு ஆறா துயரை கொட்டி உரைக்கும் விழா இது. பழமையான பாணர் கூட்டம் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த விழாவில் வந்து பங்கெடுப்பர். நீங்கள் அதை கேள்விப்பட்டு வந்திருப்பதாக தான் நான் நினைத்தேன். அதை பற்றி எனக்கு எப்பொழுதுதான் தெரியும். சரி, உங்களில் வயது என்ன பெரியவரே? என் வயதா 97. எப்படி இவ்வளவு துல்லியமாக வயதை சொல்கிறீர்கள்? மேல் மலையில் இருக்கும் குறிஞ்சி செடியில் 2வது கனவில் பூ பூத்திருக்கும் போது நான் பிறந்ததாக என் தாய் சொன்னார். கடந்த ஆண்டு அந்த செடியில் 10வது கனவில் பூ பூத்திருந்தது. பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் குறிஞ்சி பூவை வைத்து பழையன் தன் வயதை சொன்ன கணக்கு மிக சரியானது என அறிந்த கபிலர் உறைந்து போனார். கணிதம் கடலிலும் கப்பலிலும் மட்டுமல்ல, காட்டிலும் கணக்கிலும் இருக்கிறது என்பதை ஒற்றை செய்தியில் விளங்க வைத்தான் பழையன். மறுநாள் அதிகாலை கபிலரை அழைத்து கொண்டு பழையன் நீலன் உள்பட 10க்கு மேற்பட்டோர் ஆதிமலைக்கு புறப்பட்டனர்.
பாறையின் பின்னே வரிந்து கொள்ளுங்கள். சீக்கிரம். என்ன நிகழ்கிறது? ஏன் இவ்வளவு அவசரம்? ஐயா, ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள், நேரமில்லை. என்ன இது? தயவு செய்து அசையாதீர்கள், மேலே பார்க்காதீர்கள். இந்த ஒலி என்ன ஒரு பயங்கரம்! காக்கா வீழ்ச்சி மிகவும் வேகமாக தாக்கும். போய்விட்டது, இப்போது எழுந்து கொள்ளலாம். உடலிங்கம் சிராய்ப்புகள், இது எத்தகைய வேட்டை! ஐயா, உங்களை எதிர்பாராமல் கீழே தள்ளியதால் மேலும் காயம் ஏற்பட்டது, மன்னிக்கவும். என் உயிரை காப்பாற்றிய உனக்கு நான் தான் நன்றி சொல்ல வேண்டும். நீங்கள் அந்த பறவையின் பெயர் என்னவென்று கூறினீர்கள்? காக்கவிருட்சி. அது வௌவால் இனத்தை சேர்ந்த இரத்தம் குடிக்கும் பறவை. நீங்கள் பார்த்தீர்களா? ஆமாம், நன்றாக பார்த்தேன். முதலில் கரவேங்கை போல தோன்றியது. மரக்கிளைகளில் தாவம் விழுங்கு என நினைத்தேன். பின்னர் இறக்கைகள் விரிந்தபோது அது பறவை என அறிந்தேன். நீலன் என்னை கீழே தள்ளிய அதே கணத்தில் அது நம்மை கடந்து சென்ற பருந்தை தாக்கியது. அதன் வேட்டை வேகம் அப்படித்தான். நீங்கள் பார்த்தது ஒன்றுதானே? வந்தது ஒன்று இல்லை, 2. 2. நீங்கள் அதை பற்றி அறிந்திருந்தீர்கள், அதனால் தப்பிக்க முயன்றீர்கள். நான் என்ன நடக்கிறது என்று அறியாமல் நின்றதால் அதை நேராக கண்டேன். அறிந்தவன் முதலில் உயிரை காத்து கொள்வான். அறியாமை சில நேரங்களில் வாய்ப்பை கொடுக்கும். அறிந்தவர்களுக்கு அது அரிது. இன்றைய அனுபவம் எனக்கு ஒரு அதிர்ச்சியூட்டும் அனுபவம். இது காடு. இங்கு ஒவ்வொரு நொடியும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். காடு அறியாதவர்களுக்கு மட்டுமல்ல, அறிந்தவர்களுக்கும் பாடம் கற்றுத்தரும். இருட்டும்போது நடுமலையின் மேற்கு திசை அடிவாரத்திலிருந்து புலிவால் குகைக்கு வந்து சேர்ந்தார்கள். இவர்கள் வரும் முன்னரே அந்த குகையில் பலர் இருந்தனர். எல்லோரும் கொற்றவை கூத்து பார்க்க பரம்ப நாட்டின் வெவ்வேறு ஊர்களிலிருந்து வந்தவர்கள்.